ஆடா பாவிகளா, அது ஏஐ இல்லையா, கண்டஸ்டன்ஸா? ரைட்டுங்க. இப்ப கண்டஸ்டன் எது ஏஐனே தெரியாம இப்ப ஒரு ப்ரோமோ போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 ஒரு ப்ரோமோ வந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ரோமோ ஆல்ரெடி ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் இந்த ப்ரோமோ வந்து ஒரு போட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல சில கண்டஸ்டன்ட் ஹிண்ட கொடுத்துறாங்க, உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஹிண்ட கொடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 ஹவுஸ் செம்ம தீம்ல செம்ம கான்செப்ட்ல வந்து கொண்டு போக போறாங்க. ரைட், அதுல இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தா அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இப்படி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸை லீக் பண்ணிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டஸ்டன்ஸை லீக் பண்ற சோசியல் மீடியா தான் லீக் ஆகும், ஆனா இப்போ அவங்களே லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் இப்போ விட்டுருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சு, பிக் பாஸ் யார் அந்த 3 பேர் சொல்லி ப்ரோமோ வந்துச்சு. அதுல சில பேர் நடந்து வந்திருப்பாங்க, ஏஐல நடந்து வச்சிருப்பாங்க. கடைசியில ஒருத்தர் வந்து சிரிச்சு நிற்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏஐ காமன் மேன் ஷோல யாரும் வராங்க போல அப்படிங்கிற அந்த இதுல இருந்தா, கடைசியில பார்த்தா அதாங்க நம்ம பிக் பாஸ் சீசன் 10 செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ் அவங்க தான். ஏன்னா இப்படி பண்ணி வச்சுக்கோங்க தான் கேட்க தோணுச்சு. ஒரு ப்ரோமோ இல்ல ஹைப் இல்லன்னு கேட்டவங்களுக்கு உங்களுக்கு எதிராக ப்ரோமோ இந்த கண்டஸ்டன்ட் வச்சுக்கோங்க, கண்டஸ்டன்ட் லீக் பண்ணி விட்டாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இது சுத்தமா தெரியல. ஏன்னா ஹைப்னு ஒண்ணு, அதை போய் நம்ம பிக் பாஸ் சீசன் 10 போயிட்டு அந்த லான்ச்சிங் அந்த டேட்ல வந்து பார்ப்போம், ஓ இவங்க உள்ள போயிருக்காங்களா சூப்பரா இருக்குமே, அங்க பாக்குறத விட்டு இப்ப அவங்களே லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். ரைட், விடுங்க, அவங்க யார லீக் பண்ணி விட்டுருக்காங்க, என்னென்ன யாருக்காரு ஹிண்ட கொடுத்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தலாம். ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஏஐல ஒரு பொண்ணு நடக்க வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சீரியல் நடிச்சிருக்காங்க, இவங்க ஷோல டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அக்ஷிதா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் நேகா இவங்களோட ஃப்ரெண்டு தான். இவங்க தான் இப்போ வந்து ஹிண்ட கொடுத்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ வந்துச்சுல, அந்த போட்டோல இருக்குது இவங்க தான் சொல்லிட்டு இப்ப தெரிய வந்திருக்கு. இவ்வளவு ஈஸியா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கொடுக்கறது இப்பதான் பாக்குறேன். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் மாரி வந்து ஒருத்தர் வந்து கண்ணாடி போடுற மாதிரி ஏதோ ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது ஒரு பிளாங்கா ஃபுல்லா பிளாக்கா ஷேடோ மட்டும் வச்சிருந்தாங்க மாதிரி தான் இருந்தது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூவர் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கமோதீன் ஃப்ரெண்டு வந்து போன விஷயம் வந்தார்ல, அவர் மாரி இருக்கு போத்தனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சபடி பாத்தீங்கன்னா அது ரிவ்யூவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு செலிபிரிட்டிஸ் கான்செப்ட்ல கொண்டாங்க இந்த இதுக்குன்னு தெரியல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பிரசாந்தா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. பாப்போம் யாருன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டான்சர் சிடபிள்யூசில வந்து ஒரு கோமாளி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர். யாருன்னு கேட்டீங்கன்னா டாலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க உள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிருந்த குக் வித் கோமாளில இருந்து இவங்க போவாங்களோ அவங்க போவாங்களோ யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் பார்த்தா அவங்க குக்க தூக்கல கோமாளி தூக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. நான் குக்கு மேல வச்சேன்னு நினைச்சேன், அதாஸ் நான் கோமாளி மேல வச்சேன்னு சொல்லிட்டு கோமாளியை தூக்கி வச்சிருக்காங்க தான் சொல்லணும். டாலி வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல நிறைய லிஸ்ட்ல இருந்தாங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க தான் சொல்லணும் டாலி. ரைட், அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒருத்தர் அந்த பிக் பாஸ் அந்த லோகோ வரும்போது பக்கத்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோ விட்டப்ப எனக்கு டவுட் வந்தது, என்ன இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சாச்சு அப்பயே. ஆனா சரி ஏதோ ஏ வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசியில் இன்னைக்கு அந்த போட்டோ வந்திருக்கு. அதுலதான் பார்த்தா கரெக்டா சரி இதுக்கு தான் அதை விட்டுருக்காங்கடா அப்படிங்கறதுதான் இருந்தது. இவர் யாரு பாத்தீங்கன்னா இப்ப சின்ன மருமகள் சீரியல் இருக்கிற நவீன் குமார், இவரு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இவங்க எல்லாமே இப்ப கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அக்ஷிதா, நவீன் குமார், அதுக்கப்புறம் டோலி, இவங்க 3 பேர் கன்ஃபார்ம். ஆனா நடுவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு பிரசாந்த் ரிவ்யூவரா என்னன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அது வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ரைட், இவங்களை விட்டா பேச ரிவ்யூ பண்ணிடுவாங்க போல, ஏன்னா ப்ரோமோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கண்டஸ்டன்ட் லீக் பண்ணிடுவோம், கண்டஸ்டன்ட் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளவு நாள்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு பிக் பாஸ்க்கு. ரைட், இன்னும் எத்தனை கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்ண போறாங்களோ, எத்தனை பேஸ் ரிவீல் ஆக போகுது. ஆனா சில டவுட் இதுல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நடந்து போவாங்கல்ல, இப்போ வந்து அக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த ப்ரோமோ வந்த போதே கீழே வந்து அந்த சேனலோட அட்மினே கீழே கமெண்ட் போட்டு பின் பண்ணி வச்சாரு. என்னன்னு கேட்டா உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட ஹீரோயினி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் பெரிய டவுட்டா இருக்குது. ஒருவேளை அது லட்சுமி பிரியாவா இருப்பாங்களோ, ஒரு வேலை இருக்குமோ. ரைட், பாப்போம் யாரா இருந்தாலும் பார்ப்போம். இந்த அக்ஷிதா லட்சுமி பிரியா அவங்க 2 பேரும் ஒரு டவுட் இருக்கு. இவங்க யார் வேணாலும் வரலாம், இல்ல 2 பேருமே வந்தாலும் வரலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட்டுங்க, அடுத்தது இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஹவுஸ் எப்படி இருக்க போது, அந்த எந்த கான்செப்ட்ல கொண்டு போக போறாங்க அதான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய கான்செப்ட் இது வரைக்கும் நடந்திருக்கு. சீசன் 8ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அதுக்கப்புறம் சீசன் 9ல பாத்தீங்கன்னா லக்ஸரி ஹவுஸ் அண்ட் வந்து பிபி ஹவுஸ் இப்படி வச்சாங்க. இப்ப சீசன் 10ல எப்படி கொண்டு போக போறாங்க அதான் இப்ப வந்து எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். அதான் இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா போன சீசனும் வந்து ஏதோ ஃபயர் வாட்டர்னு தான் சொல்லி ஏதோ பிரிச்சாங்க. ஆனா இந்த சீசனும் பாத்தீங்கன்னா ஃபயர் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஃபயர் வாட்டர் நமக்கு வந்தாதான் வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம போன வாட்டி பண்ணியாச்சு, சீசன் 9ல அதான் இருந்தது. இப்ப
தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வாட்டர் அந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து தமிழே தான் எடுத்திருப்பாங்க சொல்லிட்டு இப்ப நிறைய இடத்துல இது பார்க்க முடியுது. பாப்போம் இப்படி வந்தாலும் ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம இது இன்னொரு கான்செப்ட்ல வரப்போகுது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம பிக் பாஸ் சீசன் 10 ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார்னி தீம்ல வந்து கார்னி விழா இதெல்லாம் கிராண்டா இருக்க போதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லா இருக்க போதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸே செம்மையா இருக்கும் போது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி 2 ஹவுஸ் கூட இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. நிறைய இடத்துல இந்த அப்சைட் டவுன் கேட்பீங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆனா ஏன் இந்த இடத்துல அப்சைட் டவுன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் இப்ப இந்த கார்னிவல் தீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 60ல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த இதுல இந்த கார்னிவல் இது வந்தப்ப அதான் வச்சிருந்தாங்க அப்சைட் டவுன் சொல்லிட்டு. அதனால நம்ம சீசனுக்கும் அதான் கொண்டு அங்க இருந்து காப்பி அடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா காப்பி அடிக்க போறாங்க, மொத்தமா காப்பி அடிச்சாலும் அடிப்பாங்க, இல்ல தெரியக்கூடாதியா அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வேற இடத்துல இருந்து உருவிட்டாங்கன்னா இந்த இதெல்லாம் நடக்கலாம். ஆனா இந்த கார்னிவல் அப்ப இது அப்சைட் டவுன் தான் இதா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி, இங்கிட்ட இருக்கவங்க பண்ணது இப்படி நடக்கக்கூடாது, இங்க இருக்கவங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்கன்னு ஒரு சைடு அப்டேட் வருது. பாப்போம் எப்படி கொண்டு போறாங்க. ஆனா இந்த வாட்டி கார்னிவல் தீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் மொத்தமும் செம்ம கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்சைட் டவுனா இல்ல ஃபயர் அண்ட் வாட்டரா, அதான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு டவுட். இது ரெண்டுல எது வந்தா நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபயர் வாட்டர் வச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் இது வச்சா கரெக்டா இருக்கும் தான் தோணுது. பாப்போம், வச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த 2 வீடு கான்செப்ட் சரிப்பட்டு வரான்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 8, 9 எல்லாமே பாதிலே முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து இந்த 10 ஒழுங்கா போலாம் எடுத்துருவாங்க, அது வேற விஷயம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த கண்டஸ்டன்ஸ் அவங்களே ரிவீல் பண்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ரிவ்யூக்காக யாராவது வெயிட் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.